This video sponsored by Gen Reviews. Gen Reviews means நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் பற்றின ரிவ்யூஸை ஜென் ரிவ்யூஸில் தெரிஞ்சுக்கலாம். இதற்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு முன்னபோது இல்லாத அளவுக்கு சரிந்து வருகிறது. இதனால் இந்திய பொருளாதாரம் பாதிக்கும் என பலரும் சொல்லி வரும் நிலையில் அதற்கு நேர்மாறான கருத்துக்களை ஆனந்த் சீனிவாசன் கூறியிருக்கிறார். அதாவது ரூபாய் மதிப்பு சரிவது உண்மையில் இந்தியாவுக்கு நல்லதுதான் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏன் அவர் இப்படி சொன்னார், அதற்கு என்ன காரணம் என்பதை நாம் பார்க்கலாம். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய மதிப்பு என்பது கடந்த சில மாதங்களாகவே தொடர்ந்து சரிந்து வருகிறது. கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் அது ரூபாய் 82.98 இருந்தது. இப்பொழுது ஒரு டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு 84.45 இருக்கிறது. குறிப்பாக அமெரிக்க அதிபர் தேர்தல் முடிந்தவுடன் ரூபாய் மதிப்பு வேகமாக சரிந்தது. அமெரிக்காவில் ட்ரம்ப் வந்துவிட்டதால் டாலர் மதிப்பு உயர்கிறது. இதன் காரணமாகவே மற்ற கரன்சி மதிப்பு வேகமாக சரிகிறது. பொதுவாக ரூபாய் மதிப்பு சரிவதால் இந்தியா பொருளாதாரம் பாதிக்கும் என பலரும் சொல்லி நாம் கேட்டு இருக்கிறோம். ஆனால் பிரபல பொருளாதார வல்லுநர் ஆனந்த் சீனிவாசன் இதற்கு நேர்மாறான கருத்துக்களை கூறியிருக்கிறார். ரூபாய் மதிப்பு சரிவது இந்தியாவுக்கு, அதிலும் தென்னிந்தியாவுக்கு ரொம்பவே நல்லது என அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் யூடியூப் பக்கத்தில் கூறுகையில், இந்திய ரூபாய் மதிப்பு ரூபாய் 86 வரை போகலாம் என்கின்றார். ரிசர்வ் வங்கி தேவையான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் டாலருக்கு நிகரான இந்திய மதிப்பு 90 தொட்டுவிடும். அதே நேரம் இந்திய பொருளாதாரத்திற்கும் ரூபாய் மதிப்பிற்கும் எல்லாம் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. ஐடியில் கடந்த சில காலங்களாக நமது இளைஞர்களுக்கு வேலை கிடைக்காமலேயே இருக்கிறது. ரூபாய் மதிப்பு குறைந்ததால் வேலைவாய்ப்பு அதிகரிக்கவே செய்யும். நமது நாட்டின் ஐடி துறையும் மருத்துவத்துறையிலும் தான் நாம் அதிகம் ஏற்றுமதி செய்கிறோம். திருப்பூரில் இருந்து துணிகளும் கணிசமாக போகிறது. இங்கெல்லாம் நமக்கு வேலை வாய்ப்புகளும் அதிகம் உள்ளன. எனவே ரூபாய் மதிப்பு 100 ஆனால் ஆர்டர் அதிகரிக்கும். 3 துறைகளிலும் ஏற்றுமதி அதிகரிக்கவே செய்யும். ரூபாய் மதிப்பு நீங்கள் மட்டும் வலிமையாக இருந்தால் போதாது. சீனா மற்றும் ஜப்பானில் அந்தந்த நாடுகளின் கரன்சி மதிப்பு சரிகிறது. அப்படி இருக்கும்போது உங்கள் ரூபாய் மதிப்பை அதிகமாக இருந்தால் உங்களிடம் இருந்து வாங்குவதற்கு பதிலாக சீனா, ஜப்பான், வியட்நாம் நாடுகளில் இருந்து பொருட்களை வாங்க கொள்வார்கள். அதாவது வெளிநாடுகள் நமது பொருட்களை வாங்க வேண்டும் என்று நாம் ரூபாய் மதிப்பை இருக்க வேண்டும். நாம் இந்திய ரூபாயை மட்டும் தனித்து பார்க்க முடியாது. சீனா, ஜப்பான், வியட்நாம் நாடுகளில் என்ன நடக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள்தான் பிரதான போட்டியாளர்கள். இப்பொழுது ரூபாய் மதிப்பை நீங்கள் 75 ஆக்கினால் திருப்பூரில் இருந்து ஒரு டிஷர்ட் கூட வெளியே போகாது. எங்கு குறைவாக கிடைக்கிறதோ அந்த நாட்டில் வாங்கிக் கொள்வார்கள். உணவில் ரூபாய் மதிப்பை வேகமாக குறையவிட்டால் அது இந்தியாவுக்கு நல்லதுதான். ஒரு தொழிலதிபர்களுக்கு அல்லது இல்லை என்றாலும் மற்ற தொழில்களுக்கு இதனால் நல்லது. குறிப்பாக ஐடி அதிகம் இருக்கும் தென்னிந்தியாவுக்கு நல்லது. நானும் பொதுவாக ரூபாய் மதிப்பு சரிந்து விட்டது என கேலி செய்வேன். ரூபாய் மதிப்பு சரிவது நல்லது என அவர்களுக்கு புரிவதில்லை என்பது கிண்டல் செய்வதே, அப்படி சொல்வேன் என்றார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.